நான் தான் உங்கள் சிவா. இப்போ நம்ம வாழ்க்கையில் அன்றாட ரொம்ப முக்கியமானதுனாலே இந்த பணம் தான். இந்த பணம் இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பணத்தை எப்படி ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறன்ற ஒரு 5 வழி நான் சொல்கிறேன். அதை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்களும் பெரிய பணக்காரன் ஆகிடலாம். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் தான். அதுக்காண்டி நம்ம பணம் ஓடி நம்ம ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக்கணும். அதுதான் அறிவு. அந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு நான் சொல்லிடுவேன் ஈஸியாக. ஒரு 5 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் பெரிய பணக்காரனா கூட ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 5 ஸ்டெப்பையும் நான் இப்போ சொல்லிடுவேன். அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன். ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறது கிடையாது. அதாவது ஆக்ஷன்றது நம்ம ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அது அதிகமான விலைக்கு நம்ம மார்க்கெட்டில் போய் விற்கிறது. அதுதான் ஆக்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதை நான் 25,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போய் விற்கிறேன். அப்படி விற்கும் போது எனக்கு 5,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அதுக்கு இப்போ அந்த லாபத்தை வச்சு நம்ம அடுத்தடுத்து என்ன வேணால் அடுத்து நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி அதை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு அதை வச்சு அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம். அதுதான் ஆக்ஷன். இப்போ ரெண்டாவது ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம்னா நம்ம மைண்டில் சொல்கிறது வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது. அதுதான். இப்போ உங்கள்கிட்ட இருக்க பொருள் அல்லதுனா வீடு, இந்த இடம், அந்த மாதிரி நீங்கள் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது தான் ரெண்டல் இன்கம் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வீடை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி நிறையா வீட்டை வாங்கி கட்டி நீங்கள் வாடகை விட்டு சம்பாதிக்கலாம். அடுத்து ரெண்டாவது, நீங்கள் வந்து எதாவது பொருள், இப்போ நான் வந்து ஒரு சைக்கிள் வந்து வாடகை கொடுறேன். அந்த மாதிரி எதாவது பொருள், இந்த மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, அந்த மாதிரி ஏணி, அந்த மாதிரி வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி பொருட்களை வாடகை விட்டு சம்பாதிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு எம்டி லேண்டு கிடக்கு. அந்த லேண்டை நான் மக்களுக்கு ஏதாவது பார்க்கிங் பிளேஸ் மாதிரி போட்டு நான் அதில் சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக ரெண்டல் இன்கம் வச்சு சம்பாதிக்கலாம். ரெண்டல் இன்கம் என்ன புரிஞ்சுக்க நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மூணாவது கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸுன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பொருள் இல்லாத இடம், அந்த இடத்த வாங்கி போட்டால் கொஞ்சம் சில வருஷம் கழிச்சு அது விலை ஏறும். அப்போ அதில் விற்று நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுதான் கேபிட்டல் கெயின்ஸுன்றது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க. இப்போ நான் ஒரு இடத்த ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த இடம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா ஆகுது அந்த இடம். அதுக்கப்புறம் விற்றும் போது எனக்கு லாபம் 90,000 ரூபா. அப்போ லாபம் கிடைச்சிருக்கா இல்லையா? ஒரு இடத்த வாங்கி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சில வருஷம் கழிச்சு எனக்கு லாபம் கிடைக்குது. அதுதான் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே, அடுத்து நாலாவது மேக் இட் அண்ட் செல் இட். இப்போ மேக் இட் அண்ட் செல் இட்னா நீங்கள் ஒரு பொருளை உருவாக்கி அதை விற்கணும். அதாவது ஒரு பொருளை நீங்கள் உருவாக்கி அதை விற்கிறது தான் மேக் இட் அண்ட் செல் இட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல நான் வேலி போட்டு சின்ன காய்கறி தோட்டம், பெரிய காய்கறி தோட்டமாக வச்சேன்னு வச்சுக்கோங்க. அதில் பல காய்கறிகள் விளையும். அதை நான் விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் நான் மார்க்கெட்டை போய் விற்றேன்னா அதில் எனக்கு ஒரு காசு கிடைக்கும். அதுதான் மேக் இட் அண்ட் செல் இட். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியா, உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு அதை போய் மார்க்கெட்டில் விற்கலாம். அதுதான் மேக் இட் அண்ட் செல் இட். ஓகே, இது புரிஞ்சுக்கும் நம்புறேன். இப்போ அஞ்சாவது டீச்சிங் மெத்தட். டீச்சிங் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை பணம் சம்பாதிக்கிறது. அதனால அது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ். அது இப்போ மற்றவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் எனக்கு நல்லா மேக்ஸ் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஏரியாவில் ஒரு மேக்ஸ் டியூஷன் மாதிரி வைக்கிறேன். அந்த டியூஷன் எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்களாம் வாங்க வந்து இப்போ பயிலலாம் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். அதில் எனக்கு காசும் கிடைக்குது. இப்போ நான் சொன்ன 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு பணக்காரன் ஆக முடியும். ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நீங்கள் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகலாம். நம்ம சேனலில் இனிமேல் பயங்கரமான சூப்பரான வீடியோஸ்லாம் போடுவோம். அதை பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.